ஐயா வணக்கம். வணக்கம். உபயலக்கணம்னு சொல்லக்கூடிய அந்த மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் சொல்லக்கூடிய ராசிகளா இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடிய மன வாழ்க்கை எப்படி அமையும்? அது சிறப்பா இருக்குமா, எப்படி இருக்குங்கிறது கேள்விங்க. அதாவது மிதுன வீடு, சரிங்க, கன்னி வீடு, தனுசு வீடு, மீன வீடு, சரிங்க, இது உபய வீடு. ஆமாங்க. இதுக்கு 7ஆம் இடம் பாதகம். ஆமா. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப இவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், இவங்களுக்கு 7ஆம் இடம் சம்பந்தப்பட்டது எப்படி இருக்கும்னு உங்களுக்கு ஒரு கேள்வி. ஆமாங்க. சரி, நல்லா பாத்துக்கோங்க. சொல்லுங்க. உபயம்னாலே அந்த வீட்டுடைய தன்மையை தெரிஞ்சுக்கணும். ஒரு வேலையை திருப்பி செய்ய, ஏதாவது நீங்க எந்த ஒரு திருமணமோ, அந்த உங்களுக்கு ஜாப்போ, ஒரு வீடு கட்டுறது, எந்த ஒரு வேலையும் திருப்பி மீண்டும் அதை முயற்சி எடுத்து செய்ய உபயத்தில் கிரகம் வேணும். அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சரராசிக்கு உண்டான குணத்தையும் சிறராசிக்கு உண்டானது 2 குணத்தையும் அடைக்கிறது தான் அது. அந்த தன்மை 2மே சேர்ந்ததுதான் உபயத்துல இருக்கு. சரிங்க. அப்ப உபயத்துக்கு 7 பாதகம் அப்படின்னா, இப்ப ஒரு பெண் பாக்குறாங்க, ஒரு வீட்டுல அந்த பெண் நிகழ்ச்சி, அவங்க பதில் சொல்லல, சார் அந்த வீட்டுல இருந்து எனக்கு ஒரு அலைன்ஸ் வந்தா எனக்கு சக்சஸ் ஆயிரும், அவங்க எங்களுக்கு எல்லாம் புடிச்சுக்கிடுச்சு, ஆனா பதில் சொல்லல அப்படின்னா கொஞ்சம் கேப்பிட்டு மறுபடியும் முயற்சி பண்ணி சொல்லுங்க, சக்சஸ் ஆயிரும். இதுக்கு பயன்படும். சரிங்க, நல்லா பாத்துக்கங்க. இப்ப இது அது பாதகமே சார் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கும். இப்ப 7ஆம் இடம் எது பாதகமோ அதை நம்ம ஜாதகமா மாத்தணும். இது எப்படி சார் மாத்துறது அப்படின்னா, அங்க நண்பர்கள் அப்படிங்கிற விஷயத்துல நீ விட்டு கொடுத்து போன எதிர்பார்க்க கூடாது. நண்பன்கிட்ட குற்றம் குறை காணக்கூடாது. அவன் பேசலைன்னா நீங்க போய் பேசி என்ன ஏதுங்க இல்ல, அதை லிமிட்டா வச்சுக்கணும். மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எனக்கு இப்படிப்பட்ட மனைவி தான் வரணும், ஏன் சொல்லுதான் கேட்கணும், ஏன் பேச்ச தான் கேட்கணும், நான் இப்படித்தான் எதிர்பார்த்தேன் இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு வாழ்க்கை துணை, அதை நம்ம பக்குவமா போகணும். இந்த சிந்தனை வந்துட்டா இதை நம்ம ஜெயிச்சிடலாம். ரைட்டா? பாத்தீங்களா? அப்ப நீங்க ஒரு உபயராசி, உபயலக்கணத்திலேயோ உபயராசியிலேயோ, அதாவது மிதுனம், கன்னி, தனுசு, துலாம்ல பிறந்தவரை நீங்க நல்லா பாருங்க. ரவுண்ட்ஸ் வர்ற மாதிரி ஒரு வேலை கொடுங்க, செய்வாங்க. உட்கார்ந்து இருக்கிற வேலை கொடுங்க, அதையும் செய்வாங்க. ஏன்னா சரம்ங்கிறது சுத்தி வர்றது, சிரம்ங்கிறது உட்கார்றது. இது 2 குணத்தையும் அடைக்கிறது தான் உபயம். கொஞ்ச நாள் நான் சுத்தி மார்க்கெட்டிங்ல இருந்தேன் சார், அதுக்கப்புறம் உட்கார்ந்த இடத்துல ஆபீசரா இருந்தேன் சார். இந்த 2 குணமும் உங்களுக்கு என்ன செய்யும், இருக்கும். அதனாலதான் ஒரு விஷயத்தை திருப்பி செய்ய அவங்க உபயராசி பயன்படும். அப்ப இங்க 7ஆம் இடம் பாதகத்தை எப்படி ஜெயிக்கணும்னா, நண்பர்கள், கூட்டாளி, மனைவி, கூட்டு தொழில் வரும் பொழுது அந்த இடத்துல நம்ம விட்டு கொடுத்து போவோம். இந்த இடத்தை ஜெயிக்கலாம். பொதுவானது உபயராசியில இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய குணாதிசயத்துக்கு நம்ம இறங்கி வேலை பார்க்கணும். அதாவது எதிர்பார்ப்பு நிறைய வைக்கப்படாது. அதாவது அது நமக்கு எதிர்பார்த்த அளவுக்கு அது வரணும், அதனால நம்ம உயரணும்னு நினைக்கவே கூடாது. இப்ப உபயலக்கணம் அப்படின்னா, இப்ப நம்ம நண்பர்கள் உதவி செஞ்சோம், நமக்கு செய்யலையே நினைக்க கூடாது, யாராவது செய்வாங்கன்னு நினைக்கணும். கடவுள் நமக்கு செய்வார். ஒரு ஹெல்ப் பண்றீங்க, அது பிரதிபலன் எதிர்பார்த்து செய்யக்கூடாது. திருமணமா, மனைவி, நமக்கு சமுதாயத்துக்கு ஒரு மனைவி, அந்தஸ்து, ஃபேமிலி வேணும், அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. அங்க நம்ம அடைக்காலன்னு நினைக்கிற போதுதான் நமக்கு மைனஸ் வரும். இவ்வளவுதான். பாதகம் ஏதோ அதன் விட்டு கொடுத்துருங்க, இவ்வளவுதான். அதை சாதகமா மாத்திக்கிறது அப்படிங்கிறது இருக்கு. அதே பாருங்க, அந்த உபயத்துல பாருங்க, உங்களுக்கு காணாம போனவன் திருப்பி வர்றது, ஒரு வேலையை திருப்பி செஞ்சு ஜெயிக்கிறது, அதெல்லாம் உபயத்துக்கு இருக்கும். சரியா? சரிங்க, சந்தோஷங்க.